Assalamu Alaikkim, welcome back to my channel. இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஈத் vlog-ஆ தான் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்க எல்லாருக்குமே ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் ரிசல்ட் சொன்னாலே ஹோம் கிளீனிங்கில் இருந்தும் டெக்கரேஷனில் இருந்தும் தான் ஸ்டார்டிங்கே நாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபுல்லாகவே ஹோம் க்ளீன் எல்லாம் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ரொம்பவே ரெடியாகி நாங்களும் இதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். ஸோ அதோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் இந்த லாஸ்ட் ஈது மாதிரி அவ்வளவு ஒரு செலிப்ரேஷனோட ரொம்ப ஹாப்பியான ஈது இல்லாமல் இது கொஞ்சம் சோகமான இதை தான் எனக்கு இருந்துச்சு. ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே நம்ம குட்டீஸோட சேர்த்து இந்த பட்டாசு போடுறது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபெஸ்டிவலுக்கு டே லாஸ்ட் மினிட்ல நிறையவே வேலையெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் இந்த இயர் ஹபி இல்லாதால ரொம்பவே ரஷ்ஷான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு கிட்ஸுக்கு எல்லாருக்கும் மணி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பேங்குக்கு போய் நியூ நோட்டும் நானும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதோட சேர்த்து சின்ன சின்ன ஷாப்பிங்ஸும் இருந்துச்சு, அதையும் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த விளாகில் பார்த்தீங்களா இன்னும் சொன்னால் என்னோடய ஈதுக்கு நான் என்னெல்லாம் ட்ரெஸ் பை பண்ணியிருந்தேன், என்ன மாதிரி கலெக்ஷன் நான் எடுத்திக்கிறேன், எங்கே எடுத்திக்கிறேனுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தரப்போகிறேன். ஏன்னு சொன்னால் பர்சனலி எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களோட கலெக்ஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, எங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அதில் டீட்டெயில்ஸும் எனக்கு தாங்க அந்த மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி நான் எல்லாமே ஷாப்பிங் பண்ணினது ஆன்லைன்லேயே தான் இருந்துச்சு. ஸோ நான் ஆன்லைன் ஷாப்பிங்கிறதால அதில் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சரியான மாதிரி சம்மர் என்று சுற்றி இந்த டே எங்கேயுமே வெளியில் போய் ஷாப் பண்ணுறதுக்குரிய மாதிரி மைண்ட் செட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. சொன்னால் அந்த அளவுக்கு என்னோட ஈஸ்டர்ன் சைட்டில் சரியான மாதிரி வெயில் கொளுத்தி கொண்டு தான் இருந்துச்சு. அதனால தான் எங்கேயுமே போகிறதுக்கு விருப்பமும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பார்சலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது ஆன்லைன்லேயே தான் எடுத்திருந்தேன். நான் இது சரண் புட்டிக்கில் தான் எடுத்திருந்தேன். நான் இதுக்கு முதலும் இதில் வீடியோ உங்களுக்கு போட்டிக்கிறேன், இதில் டீட்டெயில்ஸும் போட்டிக்கிறேன். ஸோ இருந்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். இந்த ஷல்வா இது டாப்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன், 3 மாதிரி டாப்ஸ் எடுத்திருந்தேன். என் கொட்டன்ஸ் இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு கொட்டனை தவிர வேறு எதுவுமே பண்ணே இல்லாமல் தங்கிக்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியலோடையும் ரொம்பவே ரிச்சாகவும் சாமாவும் மீக்கிற மாதிரி தான் எப்போவும் உடுக்கிறதுக்கு விருப்பமாയിരിக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சார் இது பிளாக் கொண்டும் பிங்க் அண்ட் மெரூன் எடுத்திருந்தேன். இதில் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்பெஷலாக இந்த இதுக்கு நாம் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வாட்டி ஃப்ரூட் ஜெல்லி கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் நான் ஜெல்லி ஆட் பண்ணாமல் அக்கரகர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது கடல் பாசி தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்கள் ஜெலட்டினையும் வச்சு செஞ்சு கொள்ள எளிமைக்கும். இந்த இதுக்கு என்னோட அவுட்ஃபிட் அபாயாவாக தான் இருக்குது. ஸோ நான் அபாயா தான் எடுத்திருந்தேன். அதுவும் நம்ம அபி கத்தார்லேருந்து தான் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை எடுத்து அனுப்பின பிறகு எனக்கு அதுக்குரிய மாதிரி ஹீல் ஒண்டி இங்கே பார்த்தேன், எனக்கு செட் ஆகவே இல்லை. ஒரு லாஸ்ட் டைமில் தான் எனக்கு ஃபெஸ்டிவல் டே நைட் தான் எனக்கு எந்த பார்சலும் கிடச்சிருந்துச்சு. ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே மோஸ்ட்லி லேடிஸ் தான் பார்லருக்கெல்லாம் போய் ரொம்பவே ஆர்ப்பாட்டமாக ரெடியாகி கொண்டு இருக்கிறது. என் ஃபேஷியலெல்லாம் பண்ணிக்கொண்டு இப்போ கரண்ட்லி இருக்கிற ஒரு இஷ்யூ ஆனது என்னன்னு சொன்னால் ஃபேஸில் பேபி ஹேர்ன்னு சொல்லி மிச்சம் ஹேர் வருது. ஏன்னு சொன்னால் அதிகமான ப்ளீச் க்ரீம் யூஸ் பண்ணுறதால
நிறைய பேருக்கு வந்து பேபி ஹேர் வந்து வளர்ந்து கொண்டு தான் நீக்குது. அதை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டியும், சேவிங் பண்ணுறதுக்காக வேண்டியும், த்ரெட்டிங் செய்கிறதுக்காக வேண்டியும், வெக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டியும் சலூனுக்கு தான் போக வேண்டியிருக்குது. அண்ட் உங்களுக்கு அர்ஜென்ட்லி வந்து அவசரமாக நீங்கள் ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் எங்களோட வெட்டிங்குக்கு போகணுமா இருந்துச்சுன்னு சொன்னால், இது வந்து நான் தேமுல தான் எடுத்திருந்தேன். இது வந்து நார்மல் ப்ரைஸ் ஒன்று தான், 300 தான். 300க்கு உங்களுக்கு வந்து 12 பீசஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சொல்கிறது வெக்ஸ் ஸ்டீப்னு சொல்லி சொல்கிறது. உங்களோட ஃபேஸில் வந்து பேபி ஹேரோ அண்ட் அப்பர் லிப்ஸில் இருக்கிற ஹேராகவே இருந்துச்சுன்னு சொன்னாலும், அதாவது ரொம்ப திக்னஸ் இல்லாத ஹேராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டீப்பை வச்சு பெயின் இல்லாமல் குயிக்காகவே எடுத்துக்கொள்ளலும். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வேண்டி எவ்ரி டைம் நீங்கள் வந்து மிச்சம் ஹேர் இருக்கிறவங்க எவ்ரிடே நீங்கள் இது யூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்லம் இல்லை. ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இது வந்து ஒரு பலஸ்தீன் மாடல் அபாயா எடுத்திருந்தேன். அதுவும் ஓப்பன் மாடல் அபாயா, ஃப்ரண்ட் ஓப்பன் உண்டு தான். அண்ட் அது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிற அபாயா உண்டு. இந்த வாட்டி நான் வந்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா நம்ம திடலுக்கு போகிறதுக்கு மாதிரி அந்த டைமுக்கு யாருமே இல்லை கூட்டி கொண்டு போகிறதுக்கெல்லாம், ஹபி இல்லை சுற்றி. ஸோ நம்ம பக்கத்துலேயே தான் நமக்கு பள்ளி இருக்கு. ஒர்க் பண்ணினாலே ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் நிற்குது. அண்ட் மகனும் நானும் அம்மாவும் எல்லோரும் சேர்ந்து மாஷாலாண்டு சுதேஷை பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கும் ரொம்பவே ஏர்லியாக எழும்பி மிச்சம் ரெடியாகவே ரொம்பவே ஹாப்பியாக போய் கொண்டிருக்கிறாரு. பள்ளிக்கு போய் வந்ததுமே பெருநாள் சொல்லி மார்னிங் கேக்கையும் டீயையும் எடுத்துகிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் வீட்டிலே தான் குக் பண்ணி போகிறோம். ஸோ கடையால் எடுக்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு எனக்குன்னு சொன்னால். மாமா சொன்னாங்க இல்லை நாம் தான் வீட்டில் தான் ஆக்கணும் மாதிரி. எங்களோட இது இப்படியே தான் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு அழகான புது வீடியோட உங்கள் ஃபர்வின் வ்ளாக் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தந்து கொண்டு இருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.